ஐயா, தமிழ்நாடு அரசியல் மாறி மாறி ஒரே கட்சிகள் 2 கட்சிகள் தான் ஆண்டுகிட்டே இருந்துட்டு இருந்தான்னு சொன்னாங்க. இந்த தடவை நிறைய புதிய கட்சிகள்லாம் இங்கே எங்கள் கூட இருக்கிற தலைவர்லாம் இந்த குட்டையில் இருக்கிற மட்டைகளோட தான் சேர்றானே தவிர நல்ல அரசியல் தலைவரோட சேர மாட்டேன்றாயா. அந்த வருத்தத்தில் தாங்க வருத்தம் எங்களுக்கு. என்ன அப்படின்னா, இவனுங்க தாங்க திட்டுறானுங்க, இவனுங்க தாங்க போகிறானுங்க, நடுவில் பெட்டி மாறுதா, இருதயம் மாறுதா ஆண்டு. ஆனால் ஓட்டு மட்டும் தலித் மக்கள் போட்டுடணும், கிறிஸ்தவம் போட்டுடணும், கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் பாதுகாப்புன்னு ஒரு அரசியல் களத்தில் இறங்கி இந்த மக்களுக்காக போராடலாம்ல ஐயா? அதுக்கு தாங்க பார்க்குறோம். நாங்கள் இந்த மக்களுக்கு யாருக்கா சொல்ல மாட்டீங்களா? பைபிள் படிக்கிறோம், நீங்களாவது யாராவது சொல்லுங்கள். நான் சொல்லி ஆடுறவங்க கூடயும் டான்ஸ் ஆடுறவங்க கூடயே நிற்கிறாங்க. உண்மையாக நாட்டுக்காக உழைக்கணும், அரசியலுக்கு வரணும். அரசியல் நிறைய தெளிவாக சொல்லிட்டீங்க. உங்களுடைய அரசியல் பயணம் வெற்றி பெற உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய ஆண்டோடைய இயேசு கிறிஸ்து நாமத்தில் மீண்டுமாக அன்போடு கடைசியாக சொல்கிறேங்க, இந்த பங்களாவை பாருங்கள், தமிழ்நாட்டு அரசியலை பாருங்கள், ரெண்டும் மாறணும்னு ஜெபம் பண்ணுங்க. இதுதாங்க என் ஆசை. நன்றி, வணக்கம். ஐயா, நீங்க பிஷப் சாம் எஸ் ஐயா தானங்க ஐயா? ஆமாங்க. நீங்க அரசியல் கட்சியுடைய ஒரு தலைவர். நீங்க உங்களை நிறைய யூடியூப்ல நிறைய பார்த்துருக்கேன் ஐயா. இனி இந்த மாதிரி பாலடைஞ்ச பில்டிங் பக்கத்தில் நின்று என்னதை யோசிச்சுட்டு ஐயா? ஆமாங்க, தமிழ்நாடு அரசியலே இப்படி பாலடைஞ்ச பில்டிங் மாதிரி ஆயிடுச்சுங்க. அதனால தான் வேறு வழி இல்லாத அந்த பில்டிங்கை பார்த்தேன், தமிழ்நாடு அரசியலையும் பார்த்தேன். ரெண்டும் பாழாக போச்சு. இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அது கிறிஸ்தவங்களாகிய கட்சி, எங்கள் கட்சியாவது சரி பண்ணலான்னு பார்த்தா இங்கே இருக்கிற கிறிஸ்தவங்கெல்லாம் பாழா போன அரசியலோடு சேர்ந்து பாழாக போயிட்டுருக்கான். இவனெல்லாம் எப்படி மீட்கிறதுன்னு தெரியல. அதனால தான் கொஞ்ச நேரம் இந்த பில்டிங் ஆண்ட உட்காந்து ஏதாவது ஒரு தியானம் பண்ணி இந்த தமிழ்நாட்டு அரசியலையும் பாழா போன இந்த பில்டிங்கும் சரி பண்ணலாமான்னு யோசிச்சிருக்கேன். ஐயா, தமிழ்நாடு அரசியல் மாறி மாறி ஒரே கட்சிகள் 2 கட்சிகள் தான் ஆண்டுகிட்டே இருந்துட்டு இருந்தான்னு சொன்னாங்க. இந்த தடவை நிறைய புதிய கட்சிகள்லாம் வந்திருக்கு. வேற கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இன்னும் அரசியல் ஒரு எழுச்சி வரும்னு சொல்றாங்க. உங்களுடைய கருத்தையா? ஆமாயா, நிறைய எழுச்சி வந்துட்டு இருக்கியா. தமிழ்நாடு அரசியல் எப்படி போகுதுன்னா, நிறைய புது கட்சியெல்லாம் வருது, புது தலைவர்லாம் வரான். எல்லாரும் பார்த்தீங்கன்னா வியாபாரம் மாதிரி, ரொம்ப வியாபாரம் மாதிரி பெருகிடுச்சியா தமிழ்நாட்டு அரசியல். முன்னால் பார்த்தீங்கன்னா 2 குட்டையில் உள்ள மட்டைங்க மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ புதுசாக அந்த குளத்தில் மட்டைங்க செய்கிறதே தவிர நல்லவன் எவனும் வரலையா. அதுதான் பெரிய ஒரு கவலையாக இருக்குது. அதுக்காக தான் நாங்களே ஒரு கட்சி ஆரம்பித்து கிறிஸ்தவர்கள் நல்லவங்க வந்தால் இந்த குட்டையில் இருக்க மட்டையெல்லாம் எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டு சுத்தம் பண்ணி அரசியலை நல்லா ஆக்கலான்னு பார்த்தோம். ஆனால் இங்கே எங்கள் கூட இருக்கிற தலைவர்லாம் இந்த குட்டையில் இருக்கிற மட்டைகளோடு தான் சேர்றானே தவிர நல்ல அரசியல் தலைவரோட சேர மாட்டேன்றாயா. அந்த வருத்தத்தில் தான் நான் நின்றுட்டு இருக்கேங்க. ஐயா, சமீபத்தில் கூட ஏதோ பெரிய உண்ணாவிரதம் நடத்தினதாட்டு நாங்கள் அந்த வீடியோவில் பார்த்த மாதிரி இருக்குங்க. அது என்ன உண்ணாவிரதம்? ஒரு 7 கோரிக்கை தமிழ்நாடு அரசு ஸ்டாலின் அரசு எதிர்கட்சியாக இருக்கும்போது சொன்னார். நான் ஆட்சிக்கு வந்த உடனே தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாம் தாலி அறுத்துடுறாங்க, மதுக்கடையால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் வந்த உடனே அவங்க எல்லாரையும் மறுவாழ்வு பண்ணிவிடுவேன், ஸ்டாலின் அரசு வருது அப்படின்லாம் விளம்பரம் பண்ணிவிட்டு மது பாட்டிலெல்லாம் இது அதிகமாக விற்க வச்சு இன்னும் அதிக பெண்களையெல்லாம் தாலி அறுத்துட்டாருன்னு எங்கள் கிறிஸ்தவ தலைவர் கூட ரொம்ப வருத்தப்பட்டாருங்கய்யா. ஆனால் இப்போ அவர் தாங்க நின்றுட்டு ஸ்டாலின் நல்லவர், ஸ்டாலின் திரும்பி வராருன்னு சொல்லிட்டு இருக்காருங்க. இதுதாங்க வருத்தம் எங்களுக்கு. என்ன அப்படின்னா, இவனுங்க தாங்க திட்டுறானுங்க, இவனுங்க தாங்க போகிறானுங்க, நடுவில் பெட்டி மாறுதா, இருதயம் மாறுதா, ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னே விளங்க மாட்டேங்குதுங்க. அதுக்காக என்ன பண்ணோன்னா ஒரு 7 கோரிக்கை வச்சுங்க. பல நாளாக தலித் கிறிஸ்தவர்களுடைய அந்த இடஒதுக்கீடை எந்த அரசியல் கட்சி தலைவனும் தலித் தலைவர்களும் கேட்க மாட்டேன்றான், கிறிஸ்தவ தலைவரும் கேட்க மாட்டேன்றான், ஆளுகிற ஸ்டாலின் அரசும் கேட்க மாட்டேங்குது. ஆனால் ஓட்டு மட்டும் தலித் மக்கள் போட்டுடணும், கிறிஸ்தவம் போட்டுடணும், கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் பாதுகாப்புன்னு ஒரு பொய்யை சொல்லிகிட்டே இருக்காங்க. இந்த பொய்யெல்லாம் மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கணுன்னு தான் 7 கோரிக்கை வச்சோம். அதில் ஒரு கோரிக்கை, உடனடியாக மதுக்கடையெல்லாம் மூடணும். இந்த தலித் கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு ரொம்ப நாளாக சுப்ரீம் கோர்ட்லங்க, இவனுக்கு பையனை அரெஸ்ட் பண்ணிவிடுவேன், மருமகனை அரெஸ்ட் பண்ணிவிடுவேன், மந்திரி அரெஸ்ட் பண்ணால் மறுநாள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் கதவு தட்டுறான். அங்கே இருக்கிற நீதிபதியெல்லாம் எழுந்து விசாரிக்கிறாங்க. ஆனால் 20 வருஷமாக இந்த தலித் கிறிஸ்தவ இஷ்யூ குப்பையில் போட்டு வச்சுருக்காங்க. எடுத்து யாரும் தட்டி தரத்துக்கு ஆள் இல்லை. சரி, இந்த தேர்தலையாவது எவனாவது அதை செய்வானான்றதுக்காகத்தான் நாங்கள் ஒரு நாள் உண்ணாவிரதம் இருந்து பார்த்தோங்க. அதையும் இந்த அரசு எங்களை அனுமதிக்கலை. சரி, 2 கோரிக்கை அப்படி ஆச்சுங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5% இடஒதுக்கீடு கிறிஸ்தவங்களுக்கு தரணும்.
அதுக்கப்புறம் மதமாற்ற தடை சட்டம் 14 மாநிலங்கள் இருக்குது, அதையெல்லாம் நீக்கப்படணும்னு சொல்லி பாவங்க இந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஏமாற்றி ஓட்டு வாங்குறாங்களே தவிர மறுபடியும் இந்த கிறிஸ்துவ மக்களுக்கு புத்தி இல்லாத இதே அரசியல்வாதிகளுக்கு இந்த குட்டையில் ஒரு மட்டைங்களுக்கே போடுதுங்களே தவிர ஒன்றும் செய்ய மாட்டேன்றாங்க. அப்படின்னா நீங்கள் ஒரு நேரடியான ஒரு அரசியல் களத்தில் இறங்கி இந்த மக்களுக்காக போராடலாம்ல ஐயா? அதுக்கு தாங்க பார்க்குறோம். நாங்கள் போராடினா இவங்க எங்கெங்க சொல்கிறான், இவங்க கூடலாம் போனீங்கன்னா பரலோகத்துக்கு போக மாட்டீங்கன்னு எல்லா கிறிஸ்துவனையும் பயமுறுத்துறாங்க. அவங்க எல்லாம் இவன் தான் ஏதோ பரலோகத்துக்கு கீ வச்சுங்கிற மாதிரி. இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு அரசியல் போகாதுன்னு இவன் எங்களுக்கு சொல்கிறான், மக்களை பயமுறுத்துறான். நீ பரலோகம் போக மாட்டே, இப்போ அரசியல் சாக்கடைன்னு. ஆனால் எல்லா அரசியல் தலைவர் கூட பாருங்கள் இவன் தாங்க நிற்பான். ஆனால் இந்த மக்கள், இந்த கேடு கெட்டது கிறிஸ்துவ மக்களுக்கு இன்னும் புத்தியே வரமாட்டேங்குதுங்க. எத்தனை வாட்டி நாங்களும் சொல்கிறோம், இவனுக்கெல்லாம் ஓட்டு போடாத, இவன் சொல்கிறதெல்லாம் கேட்காத, இவன் சுயமாக பெட்டி வாங்கின்னு இப்படி சொல்கிறான், இவன் தான் அரசியல் சாக்கடைன்றான், அரசியல்வாதி கூட இவன் தான் நிற்கிறான், இவன் தான் பதுக்கடை திறந்துட்டான் இந்த அரசுன்னு சொல்கிறான், அவன் கூட இவன் நிற்கிறான். அதால் எங்கள் மக்களை தாங்க இந்த கிறிஸ்துவ மக்கள் செய்கிற அந்த கேடுகட்ட தானே அந்த ஓட்டு கிறிஸ்துவனுக்கு போடு, நல்ல கிறிஸ்துவ அரசியலுக்கு வரணும், நல்ல ஆட்சி வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணியான்னா இவன் வெளியே தாங்க ஜெபம் பண்ணுவான். ஆனால் போடுறது திமுகவுக்கு அதிமுக போடுன்னுவான். நல்லவன் எவங்க இந்த 2 திருடனில் எவங்க நல்ல திருடன்? இந்த மக்களுக்கு யாருக்கா சொல்ல மாட்டீங்களா? பைபிள் படிக்கிற நீங்களாவது யாராவது சொல்லுங்கள். நான் சொல்லி ரொம்ப நொந்து போயிட்டேங்க. ஐயா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அல்லது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ வந்து சிறுபான்மையெல்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து எப்படியாவது ஒரு மாநில கட்சிகளில் ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எந்த மாநிலத்திலேயாவது இருக்குங்களா ஐயா? தமிழ்நாட்டில் தவிர்த்து பல மாநிலங்களில் வந்து கிறிஸ்தவர்கள் வந்து அரசியலில் இருக்கிறாங்க. கிறிஸ்தவ தலைவர்கள்லாம் வந்து அரசியலுக்குள்ள வந்து பொறுப்புகளில் வந்து கிறிஸ்தவர்களுக்காக பேசுகிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் எந்த அரசியல் கட்சியும் கிறிஸ்தவரில் ஒரு அரசியல் கட்சிகளாவோ அரசியல் தலைவர்களாவோ பார்க்கறது இல்லைங்க. ஏன்னா எங்களெல்லாம் அப்படி அரசியல் தலைவர்களாக பார்த்து நாங்கள்லாம் சொன்னால் நாங்கள் நீதிக்காக சண்டை போடுவோம். அவங்களுக்கெல்லாம் யார் பெட்டி வாங்கின்னு எந்த பிஷப் வந்து ஓட்டு வாங்கி தரோன்னா அவனை தாங்க பார்ப்பாங்க. இப்போ நீதிக்காக போராடுற எங்களை மாதிரி அரசியல் தலைவர்களை வந்து இவங்க சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் போக அவங்க தான் அனுமதிக்கலைன்னா எங்கள் மக்களும் அனுமதிக்க மாட்டேன்றாங்க. அவங்க மனம் திரும்ப தாங்க ஜெபம் பண்ணலான்னு ரொம்ப தூரம் வந்திருக்கேங்க நான் இந்த வாட்டி. ஐயா, ஒருவேளை இந்த தேசிய கட்சிகள்லாம் வந்து சீனியர் லீடர்ஸை வச்சு கட்சிகளை நடத்திக்கிட்டாங்க, அது பாரம்பரியமாக அவங்க வளர்ந்துட்டாங்க. இப்போ வரக்கூடிய மற்ற அரசியல்லாம் இளைஞர்களை நம்பி மட்டும் பண்ணுறாங்களா? அப்படின்னா நீங்கள் ஒரு தனியாக உங்களுடைய கிறிஸ்தவ இளைஞர்களை வச்சு உங்களால் இந்த கட்சியை உங்களுடைய பலத்தை கூட்ட முடியுங்களா ஐயா? அதுதான் நாங்களும் முயற்சி பண்ணுறோங்க. ஆனால் எங்கள் கிறிஸ்தவ இளைஞர்கள்லாம் எவனாவது பாட்டு பாடுறவங்க கூடயும் டான்ஸ் ஆடுறவங்க கூடயே நிற்கிறாங்க. உண்மையாக நாட்டுக்காக உழைக்கணும், அரசியலுக்கு வரணும். அரசியலில் இவர் வந்து பார்த்தீங்க அரசியலில் நின்று மக்கள் விடுதலைக்காக போராடணும்னு பார்க்க மாட்டேன்றான். பாதி பேர் பரலோகம் போகாதவங்க கூட இருக்கிறான், பாதி பேர் டான்ஸ் ஆடுறவங்க கூட இருக்கான், பாதி பேர் சினிமா நடிகை கூட இருக்கான். ஒருத்தங்க கூட இயேசு கிறிஸ்து கூட இல்லைங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சபையில் இருக்குன்னு சொல்கிறான். ஆனால் இந்த இளைஞர்கள்லாம் மனம் திரும்பணும்னு தாங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். சரிங்க, அப்படி இந்த இளைஞர்களை எல்லாம் தாம் பக்கம் எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஒரு கதாநாயகர்கள் மாதிரி காமிச்சக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அல்லது அதோட இப்போ டெக்னாலஜி வந்ததுனால எல்லாருமே நிறைய பண்ணுறாங்க. இப்போ அந்த தலைவர்களை வச்சு அதை கிறிஸ்தவ இளைஞர்களை வழிநடத்தக்கூடிய தலைவரெல்லாம் நீங்கள் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு முயற்சி எடுக்கலாம்ல ஐயா? கண்டிப்பாக எடுக்கலாம். ஆனால் அவங்க வரணுங்களேங்க. இயேசு கிறிஸ்துக்கு கீழே வந்து அனைவரும் சகோதரன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒருத்தன் பக்கத்து சேரில் உட்கார மாட்டாங்க. அந்த அளவுக்கு இவங்க ஒற்றுமை இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இவங்களெல்லாம் நாங்கள் என்றைக்கும் ஒற்றுமைப்படுத்தி இந்த நாட்டை என்றைக்குங்க சுதந்திரிக்கிறது. ஆண்டவர் சொன்னார், நாடு உங்களுக்கு இருக்குது, நீங்கள் போய் தேசத்தை சுதந்திரிங்கன்னாரு. அவன் சர்ச்சை சுதந்திரிக்கிறது பக்கத்து சர்ச்சை ஆட்டையை போடுறதுலேயே டைம் வேஸ்ட் பண்ணுறான். இவனை எப்படி நான் ஒன்று சேர்த்து எப்படி கரை சேர்க்க போகணும்னு ஒன்றும் புரியல. அதுக்கு தான் மனம் குழம்பு இங்கே வந்து நிற்கிறேன். ஐயா, பாழான எத்தனையோ விஷயங்கள் வந்து நாள் பட திரும்ப சரியாகி திரும்ப அது பூத்து குலுங்கி அது பெரிய பலன் கொடுத்ததை பைபிளில் பார்த்துருக்கோம், வரலாறுல பார்த்துருக்குறோம். அது மாதிரி இந்த அரசியல் ஒரு நாள் கண்டிப்பாக விடுதலை வருங்கிற நம்பிக்கை நீங்களே கொடுக்கலன்னா வேற யாரையா கொடுக்க முடியும்? கண்டிப்பாங்க. இவங்க தான் யாருமே வந்து உலக அரசியலும் பார்க்கல, இஸ்ரேல் அரசியலும் பார்க்கல. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இஸ்ரேல் தேசத்தையே அந்த யூத மக்களுக்கு ஆண்டவர் கொடுக்கும்போது ஒரு அரசியல் கட்சி மூலமாக தான் கொடுத்தாருன்ற உண்மையை இவன் பிரசங்கிக்க மாட்டான். எங்கள் பசங்க அதை படிக்கவும் மாட்டாங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயிச்ச அந்த ஜெர்மன் தேசம் ஹிட்லர் வந்து அங்கே இருக்கிற எல்லாரையும் வந்து கிறிஸ்துவெல்லாம் ஒழிச்சிட்டேன், யூதரில் ஒழிச்சிட்டேன்னு சொன்ன அந்த ஹிட்லர் தேசம், ஹிட்லர் ஆண்ட அந்த நாடு 100 வருடங்களுக்கு பிறகு கிறிஸ்துவ நாடாக கிறிஸ்துவ கட்சிங்க 2 வந்து இன்றைக்கி ஆட்சி செய்துங்க. எல்லாத்தையும் உலகத்தை சுதந்திர கொள்ளுங்கள், ஆண்டு கொள்ளுங்கள், உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் தருவேன்னு சொன்னது எல்லாம் எங்கள் பாஸ்டருங்கெல்லாம் பித்தலாட்டமாக இந்த உலக ராஜ்யம் உனக்கு இல்லைன்னு ஒரு பொய்யை சொல்லி ஏமாற்றி
எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கிறதால எவனும் இந்த இன்னைக்கு ஊரை பற்றியும் உலகத்தை பற்றியும் கவலைப்பட மாட்டேன்றாங்க. ரொம்ப நன்றியா. நீங்கள் தற்சயமே உள்ள அரசியல் நிலைமையை நிறையா தெளிவாக சொல்லிட்டீங்க. உங்களுடைய அரசியல் பயணம் வெற்றி பெற உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய ஆண்டோடைய இயேசு கிறிஸ்து நாமத்தில் மீண்டுமாக அன்போடு கடைசியாக சொல்கிறேங்க, இந்த பங்களாவை பாருங்கள், தமிழ்நாட்டு அரசியலை பாருங்கள், ரெண்டும் மாறணும்னு ஜெபம் பண்ணுங்க. இதுதாங்க என் ஆசை. நன்றி, வணக்கம்.